தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரோமோல இப்ப நம்ம இளமதியோட அம்மா நேரா கலா வீட்டுக்கே வந்து இளமதிக்கும் பரமனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு நல்ல நாளா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கலாவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி, சரி நானே ஜோசியரை சொல்லி வர வைக்கிறேன், நாள் குறிச்சிடறான் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு கோயில்ல வச்சுதான் ஜோசியரை வர வச்சு நாள் குறிக்கிறாங்க. 2 பேத்தோட ஜாதகத்தையும் வச்சு. அப்ப அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட ஜாதகப்படி இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணுனா தான் அது நல்லா இருக்கும். இப்ப உடனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. ஜோசியர் அப்படி சொன்னதுனால நம்ம இளமதி இருந்துகிட்டு 1 வருஷம் கழிச்சே கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் தான் கலா போய் அந்த ஜோசியரை பார்த்து காசு கொடுக்குது. ஏன்னா கலா தான் அப்படி காசு கொடுத்து சொல்ல சொல்லியிருக்கு. இப்பொழுதைக்கு 1 வருஷம் தான் உங்க 2 பேத்தையும் பிரிச்சிருக்கேன், சீக்கிரமாவே உங்க 2 பேத்தையும் நிரந்தரமா பிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.